அமித்ஷா அவர்கள் காலையில் கொடுத்து ஒரு பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு மற்றும் பல்கலைக்கழக அந்த மானிய குழு தேர்வுகள் வந்து 12 பிராந்திய மொழிகளில் நடத்துறதுக்கு தேவையான நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கோம். அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி. நீட்டு தேர்வில் இருக்கிற குளறுபடிகளை நான் தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்கள் மன்றங்களில் மட்டுமல்ல நீதிமன்றங்களிலும் தொடர்ந்து அதற்கான போராட்டங்களை சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிற நீட்டுக்கான அந்த குளறுபடிகளும் அதனால் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களையும் உச்சநீதிமன்றமே இன்றைக்கு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுமைக்கும் நீட்டில் குளறுபடிகள் நிறுவுவதை அனைத்து தரப்பு மக்களுமே நன்றாக அறிவார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை நான் ஒன்றிய அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை சந்தித்து இந்த நீட் பற்றி பேசும்போது அவரே சொன்னது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒடிசாவிலும் கூட எங்கள் மாநிலத்திலும் 100% மக்கள் இதற்கு எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்கின்ற அந்த பதிவினை செய்திருக்கிறார். இப்படி யாரும் விரும்பாத நீட் ஒன்றைத்தான் இன்றைக்கு இழுத்து பிடித்துக் கொண்டு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் உடனிருந்து இந்த காரியத்தில் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார். காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் என்கின்ற வகையில் அது தொடங்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு 1500 கோடி ரூபாய் அளவில் நம்முடைய தமிழ்நாடு அரசு காப்பீட்டு திட்டத்திற்காக செலவிடுகிறது. அந்த வகையில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் காப்பீட்டு திட்டத்தில் ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் என்று அனைத்து தரப்பினரும் மிக சிறப்பாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிகிச்சை முறைகளும் 2 மடங்கு கூடுதலாக்கப்பட்டது. சிகிச்சை பெறுகிற மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் 2 மடங்கு கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இதற்கு முன்னால் எல்லாம் 70,000 ரூபாய் வருமான வரம்பு என்றிருந்தது 1,20,000 ரூபாய் என்று உயர்த்தப்பட்டு இன்றைக்கு எல்லா தரப்பினரும் பயன்பட்டு ஏறத்தாழ 1,50 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு 1,50 கோடி குடும்பங்கள் இன்றைக்கு இதன் மூலம் பயன்பட்டு வருகிறது.